நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்பானவளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனுகுல மீட்புக்காக நம்மை தேடி வந்த இறைவன், இருள் நிறைந்த உலகத்தில் ஒளியாக வந்த இறைவன், கல்வாரி சிலுவையில் நமக்காக பாடுபட்டு இரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தெய்வம், நிலை வாழ்வை தருகின்ற தெய்வம் இதோ விண்ணகத்தை விட்டு இறங்கி நம்மை தேடி வந்திருக்கிறார். அன்பானவளே, எவ்வளவுக்கு அற்புதமான இந்த நேரம்! விண்ணகத்தில் இருக்கின்ற தெய்வம் நம்மை தேடி வந்திருக்கிற அற்புதமான நேரம் இது. இந்த நேரத்தில் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். விண்ணகத்திலே வானதூதர்களோடு சேர்ந்து, ஆண்டவரே நீரே பரிசுத்தர், நீரே உன்னதர், நீரே போற்றுதலுக்குரியவர், மகிமைக்குரியவர் என்று நாங்கள் எல்லாருமே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, ஒரு நிமிடம் நம்ம எல்லோரும் இரு கரங்களை வான் நோக்கி உயர்த்தி பிடிப்போம். எல்லாரும் 2 கரங்களையும் தலைக்கு மேலே உயர்த்தி கொண்டு எல்லாரும் இயேசுவை நோக்கி சொல்வோமா? இயேசுவே உம்மை நாங்கள் அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் வரை எங்களை கண்மணி போல பாதுகாத்த தெய்வமே, உம்முடைய மேலான இரக்கத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று கரங்களை உயர்த்தி கொண்டு எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உளமார துதிப்போம். இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் ஸ்துதிப்போம், சத்தமாக ஸ்துதிப்போம். இயேசுவே என்று அழைப்போம். இயேசுவே என்னுடைய இதயத்திலே வாரும் என்று அழைப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், 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 ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, மட்டுமாக எங்களை கைவிடாமல் பாதுகாத்த மேலான அருளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அனைவரையும் இந்த இல்லத்தில் எங்களை கொண்டு வந்தமைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரை. உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். நம்ம எல்லோரும் அப்படியே நம்ம எழுந்து நின்று கொண்டு நாம் ஆண்டவரை நாம் புகழ்ந்து நாம் அவரை ஆராதிக்க இருக்கிறோம். எல்லோரும் எழுந்து நிற்போம். கல்வாரி சிலுவையில் நமக்காக உயிரோடு எழுந்தவர். அன்பானவர்களே, சட்டத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்ட தெய்வம் அந்த இறைவன் உயிரோடு வந்திருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே நமக்காக உயிர்த்தெழுந்து உயிரோடு வந்திருக்கிறார். அந்த உயிரோடு எழுந்தவரை, நமக்கு அமைதியை தருகிற அந்த இறைவனை நாம் பாடி ஆராதிப்போம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோ. ஜீவனின் அதிபதியே, ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை
செய்கின்றோம். எல்லோரும் சேர்ந்து உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. கரங்களெல்லாம் உயர்த்தி சொல்வோம். ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. கரங்களை தட்டிக் கொண்டு எல்லோரும் உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஹல்லேலூயா ஓசன்னா, 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 ஹல்லேலூயா ஓசன்னா. இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மத்தியிலே உயிரோடு எழுந்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆமென். சாட்சால் உண்மையான தேவனாக இருக்கக்கூடியவர் இதோ அப்பத்தின் வடிவிலே நம்முடைய மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கிறார். அவரை நாம் ஆராதிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய மத்தியிலே நீர் இறங்கி வந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். உயிரோடு எங்களுடைய மத்தியிலே எழுந்தருளி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். உம்முடைய முன்னிலையிலே நிற்க தகுதியற்றவர்கள் ஆண்டவரே, உம்மை பார்ப்பதற்கு தகுதியற்றவர்கள், உம்மை ஏறெடுத்து பார்ப்பதற்கு தகுதியற்றவர்கள், பாவிகளாகிய நாங்கள் இதோ உம்முடைய முன்னிலையில நிற்கிறோம். எங்களை தகுதியுடையவர்களாக மாற்றும் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க எங்களுக்கு தகுதியை தருவீராக. உம்மை ஆராதிக்க, உம்மை வணங்க, உமக்கு நன்றி செலுத்த எங்களை ஆசீர்வதிப்பீராக. நற்கருணை நாதரே, உம்முடைய ஆசீர்வாதங்கள் இந்த நாளிலே எங்களுக்கு தர வேண்டும் என்று உம்மை நோக்கி பாடுகிறோம் ஆண்டவரே. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம்.
மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஹல்லேலூயா, ஓசன்னா, ஓசன்னா, ஹல்லேலூயா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மரணத்தை வென்றவர், இறந்த லாசருக்கு உயிரை கொடுத்தவர், யாயிரின் மகளுக்கு உயிரை கொடுத்தவர். ஆமென். தன்னுடைய பாடுகள் வழியாக, இறப்பு வழியாக உயிர்த்தெழுதலை காட்டி, ஆண்டவரே, உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை எங்களுக்கு தந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் இதோ பல இடங்களிலே இறந்தவர்களாக காணப்படுகிறோம், பாவத்திற்கு இறந்தவர்களாக காணப்படுகிறோம், பல அடிமைத்தனங்களுக்கு இறந்தவர்களாக காணப்படுகிறோம். இறைவா, எங்களை உயிர்த்தெழச் செய்வீராக, எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை ஆண்டவரை எங்களுக்கு தருவீராக. பாதாளத்தை வென்று ஆண்டவரே, கல்லறையை தகர்த்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு மறு வாழ்வு உண்டு, எங்களுக்கும் ஒரு புதிய வாழ்வு உண்டு என்பதை கற்றுத்தந்த ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த மறு வாழ்வை, ஒரு புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதியுடையவராக நீர் மாற்றுவீராக. அதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஆனந்த பாக்கியமே, ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். அகிலத்தை ஆள்பவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஆனந்த பாக்கியமே, ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஹல்லேலூயா, ஓசன்னா. எல்லாரும் ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே, எல்லாரும் சத்தமா உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஆராதனை செய்கின்ற ஆண்டவரே, ஜீவனின் அதிபதியே, ஜீவனுடைய அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா,
ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா 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 இயேசுவே ஆராதிக்கிற ஹல்லேலூயா இயேசுவே உம்மை ஆராதிக்கிற எல்லாரும் புகழ்வோம் ஹல்லேலூயா 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 இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் உயிரை தருபவரே உம்மை ஆராதிக்கிறோம் மரணத்தை வென்றவரே உம்மை ஆராதிக்கிறோம் கல்லறையிலிருந்து உயிர்த்தவரே ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே நோயிலிருந்து விடுதலை தந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே பாவத்திலிருந்து விடுதலை தந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஹல்லேலூயா 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 இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக உம்முடைய வல்லமையால் நிரப்புவீராக அபிஷேகத்தால் நிரப்புவீராக ஆண்டவரே தீய சக்திகள் எல்லாவற்றையும் இந்த இடத்திலிருந்து விரட்டுவீராக ஆண்டவரே எங்களை பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையால் நிரப்புவீராக ஆண்டவரே இதோ பாவிகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்புவீராக ஆண்டவரே மரணத்தை வென்ற ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில மரணம் போன்ற அனுபவங்களை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து மாற்றுவீராக ஆமென் ஆண்டவரே தீய சக்திகளால் நாங்கள் அடிமைப்பட்டு போயிருக்கிறோம் எல்லா கட்டுகளில் இருந்தோம் எங்களை விடுவிப்பீராக ஆமென் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில தோல்விகளை சந்தித்திருக்கிறோம் ஏமாற்றங்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏமாற்றங்களிலிருந்து தோல்விகளிலிருந்து எங்களை விடுவிப்பீராக இதோ கண்ணீரோடு செபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபத்தையும் நீர் கேட்பீராக ஆசீர்வாதங்களை மழையாக பொழிவீராக நற்கருணை நாதரே இந்த இடம் முழுவதும் உம்முடைய சக்தியால் நிரப்புவீராக நோய்கள் குணப்பட வேண்டும் தீய சக்திகள் ஓட வேண்டும் ஆண்டவரே எங்களுக்கு மறு வாழ்வை தர வேண்டும் ஒரு புதிய வாழ்வை தர வேண்டும் அதற்காக செபிக்கிறோம் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக எங்களை வல்லமைப்படுத்துவீராக எங்களுடைய இதயத்தை தயார் செய்வீராக இதயத்திலே அழிந்து போயிருக்கிற எல்லா பாவ மாசுகளையும் ஆண்டவரே நீர் கழுவி தூய்மைப்படுத்துவீராக ஹல்லேலூயா 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 இயேசுவை உம்மை ஆராதிக்கிறோம் புகழ்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஹல்லேலூயா 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 இயேசுவை உம்மை ஆராதிக்கிறோம் ஹல்லேலூயா 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 இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் ஹல்லேலூயா ஓசன்னா எல்லோரும் நற்கருணை உற்று பார்ப்போம் ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா 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 கரங்களை தூக்கி ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க மரியே வாழ்க அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் உயிரை தந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்த ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே அப்பத்தின் வடிவில் வீற்றிருக்கிறார் அவரை நாம் துதித்து ஆராதிப்போம் ஆண்டவர் சொல்கிறார் நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு இந்த உணவை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் நிலையான வாழ்வை பெறுவர் நாமும் அனுதினம் நற்கருணை திருப்பலி வழியாக நற்கருணையை பெற்றுக்கொள்கிறோம் நாமும் என்றும் வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்திலே நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணமாக்குவோம் ஆண்டவரே உம்முடைய உடலை உண்டு உன்னுடைய இரத்தத்தை குடித்து நாங்கள் அனுதினம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாங்கள் பலபோதும் பாவத்திற்கு அடிமையாக வாழ்கின்றோம் பாவத்திலே விழுந்து விடுகிறோம் ஆண்டவரே எங்களை மன்னியும் எங்களை தூய்மைப்படுத்தும்
எங்களுடைய இதயத்தை தூய்மைப்படுத்தும் என்று ஆண்டவரிடம் மன்றாடுவோம். இந்த நேரத்திலே இந்த பாடல் வழியாக நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணமாக்கி பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெறுவதற்காக செபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய இதயத்தை உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையால் நிரப்பும். ஆண்டவரே, எங்களுடைய உடல் நீர் தங்கக்கூடிய தேவாலயம், பரிசுத்த ஆவி தங்கக்கூடிய தேவாலயம் என்பதை உணர்ந்து கொண்டு நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணமாக்குவோம். ஆண்டவரை உற்று நோக்கினவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை. கல்வாரி மலையை நோக்கி பார்ப்பவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை. எனவே அவருடைய வல்லமைக்காக, அவருடைய ஞானத்திற்காக, அவருடைய அருளுக்காக, நலனுக்காக, அவர் தருகின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக நம்மை இறைவனுக்கு அர்ப்பணமாக்கி இந்த பாடலை எல்லோரும் உணர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உன்னத வல்லமை எல்லோரும் சேர்ந்து இறைவா எனக்கு தாரும், பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா, பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமைக்காக நாம் செபிப்போம். ஆண்டவரே, பெந்தெகோஸ்தே நாளிலே தீனா வடிவிலே சீடர்கள் மத்தியில் வந்தது போல எங்களுடைய இதயத்திலும் நீர் கடந்து வர வேண்டும் என்று செபிப்போம். சீனாய் மலை மீது ஆண்டவர் இறங்கி வந்தது போல எங்களுடைய மத்தியில் இறங்கி வர வேண்டும் என்று செபிப்போம். சீடர்கள் பயந்து விரைத்து போய் சீயோன் மாளிகையில் ஜெபித்துக் கொண்டிருந்த போது அவர்களுடைய மத்தியில் வந்தது போல எங்களுடைய மத்தியிலும் இறங்கி வர வேண்டும் என்று எல்லோரும் கரத்தை தட்டிக்கொண்டு ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். உன்னத வல்லமை இறைவா எனக்கு தாரும், பரலோக வல்லமை இந்நேரம் ஊற்றுமையா. எல்லாரும் உன்னத வல்லமை இறைவா எனக்கு தாரும், பரலோக வல்லமை இந்நேரம் ஊற்றுமையா, பரலோக வல்லமை இந்நேரம் ஊற்றுமையா. ஆண்டவரே, எங்களுக்கு பரலோக வல்லமை தருவீராக. ஆண்டவரே, பரலோக வல்லமை வானகத்தின் பலகணிகளை திறந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, எங்களுடைய மத்தியிலே உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இப்போது இந்த இடத்துல எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய பரலோக வல்லமை எங்களுக்கு இப்போது தேவை. ஆண்டவரே, எங்களுடைய உடல் பலன் பெற வேண்டும், நோய்கள் விடுவிக்கப்பட வேண்டும், சாத்தானின் வல்லமையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். அதற்கு உம்முடைய பரலோக வல்லமை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஏசப்பா, உலர்ந்து போன எலும்புகளுக்கு நீர் உயிரை கொடுத்தவர். எசேக்கியேலினுடைய வாக்கை கேட்டு அந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்றது போல ஆண்டவரே, அது ஒரு படந்திரளாக எழும்பி வந்தது போல அது உயிரை பெற்று உம்மை மகிமைப்படுத்தியது போல இதோ உலர்ந்து போன நாங்கள், எலும்பு போன்று உலர்ந்து போன நாங்கள் இதோ உம்முடைய வல்லமைக்காக, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமைக்காக நாடி நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த முன்னிலையிலே நாங்கள் நிற்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை எங்களுக்கு தருவீராக. உலர்ந்து போன எலும்புகளை நீர் உயிரோடு எழும்பச் செய்தவரே, உம்மை ஆராதனை செய்து உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்களுக்கு வல்லமை தருவீராக. அதற்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லோரும் உலர்ந்து போன எலும்புகளா உலரப்பட்ட எங்களிலே, எல்லாரும் உலர்ந்து போன எலும்புகளா உலரப்பட்ட எங்களிலே உயிர் தருமாவியை தந்து
வீர சேனையாய் மாற்றிடும் உயிர் தருமாவி தந்த வீர சேனையாய் மாற்றிடும் உன்னத வல்லமையே இறைவா எனக்கு தாரும் பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் வளப்படுத்துவீராக. ஆண்டவரே, பெந்தெக்கோஸ்தே நாளிலே சீடர்கள் மத்தியிலே உம்முடைய ஆவியை பொழிந்து அவர்களை திடனும் வலிமையும் பெறச் செய்தீரே. ஆண்டவரே, அவர்கள் மறுபாஷை பேசினார்கள். அவர்கள் உடல் நலம் மற்றவர் மீது கைகளை வைக்கும் போது சுகம் பெறக்கூடிய அனுபவத்தை அவர்கள் பெற்றார்கள். ஆண்டவரே, தீய சக்திகளை விரட்டுவதற்கான அனுபவத்தை அவர்கள் பெற்றார்கள். தூயாவினுடைய வல்லமை அவர்கள் மத்தியிலே இறங்கிய போது அவர்கள் வேற்று மொழிகளிலே பேசினார்கள். ஆண்டவரே, இன்றைய நாளிலே எங்களுக்கு உம்முடைய தூயாவினுடைய அபிஷேகத்தை பொழிவீராக. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் எங்களிலே நிரம்ப வேண்டும். உம்முடைய ஆசீர்வாதங்கள் நிரம்ப வேண்டும். அதற்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்களுக்கு தாராளமாய் தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். பெந்தெக்கோஸ்தே நாளில கிடைத்த அந்த அனுபவம் எங்களுக்கும் கிடைக்க வேண்டும். இந்த நாளிலே உம்முடைய அனுபவம், உம்முடைய ஆவியின் வரங்களை பெற்ற அனுபவம், ஆவியினுடைய கொடைகளை பெற்ற அனுபவம், ஆவியினுடைய கனிகளை பெற்ற அனுபவம், வரங்களை பெற்ற அனுபவம் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையால் ஆண்டவரே, பெந்தெக்கோஸ்தே அனுபவம் மீண்டும் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வாக்களித்த வல்லமையை பெந்தெக்கோஸ்தே நாளினிலே வாக்களித்த வல்லமையை பெந்தெக்கோஸ்தே நாளினிலே பொழிந்த இறைவா எங்களிலும் நிரம்பி வழிய செய்தருள். பொழிந்த இறைவா எங்களிலும் நிரம்பி வழிய செய்த உன்னத வல்லமையே இறைவா எனக்கு தாரும் பரலோக வல்லமையே இந்நேரம் ஊற்றுமையா பரலோக வல்லமையே இந்நேரம் ஊற்றுமையா உன்னத வல்லமையே இறைவா எனக்கு தாரும் பரலோக வல்லமையே இந்நேரம் ஊற்றுமையா பரலோக வல்லமையே இந்நேரம் ஊற்றுமையா பரலோக வல்லமையே இந்நேரம் ஊற்றுமையா எங்களுடைய மத்தியில ஊற்றுவீராக. பரலோக இயேசுவே ஊற்றுவீராக. ஆண்டவரை ஊற்றுவீராக. இஸ்ரவேல் மக்கள் வழி நடந்த போது அவர்களுடைய மத்தியில இறங்கி வந்து அவர்களை ஆசீர்வதித்த ஆண்டவரே, செங்கடலை இரண்டாக பிளக்கச் செய்த ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய மத்தியில ஏராளமான தடைகள் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையால் இப்படிப்பட்ட எல்லா தடைகளையும் உடைத்தெறிவீராக. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில தடைகள் ஏராளம் இருக்கிறது. அந்த தடைகளை மாற்றுவீராக. ஆண்டவரே, அவர்கள் பசியால் வாடிய போது, தாகத்தால் வாடிய போது அவர்களுடைய மத்தியிலே ஆண்டவரே காடையும் மன்னாவையும் பொழிந்தீரே, பாறையிலிருந்து நீரூற்றை பெருகச் செய்தீரே. அதை போல எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் தேவைப்படுகின்ற அனுபவங்கள் ஏராளம் இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த அனுபவங்களை எங்களுக்கு தருவீராக. பாறையிலிருந்து நீரூற்று பெருகியது போல, வானத்திலிருந்து காடையும் மன்னாவையும் பொழியச் செய்தது போல
ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்முடைய அபிஷேகம் இந்த இடத்திலே பொழிய செய்வீராக. ஆண்டவரே தூய ஆவி அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தது போல, சீனாய் மலை மீது இறங்கி வந்தது போல எங்களை அபிஷேகத்தால் நிரப்ப வேண்டும். ஆண்டவரே இதோ நாங்கள் கேட்க இருக்கின்ற இறை வார்த்தைகளை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே இந்த இறை வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய ஆழ் மனதிலே பட வேண்டும். எங்களுடைய மனதை அது தொட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை மாற்ற வேண்டும். இந்த வார்த்தைகள் உயிருள்ளது, ஆற்றல் உள்ளது, இருபுறவும் வெட்டக்கூடியது. ஆண்டவரே இந்த அனுபவத்தை நாங்கள் பெற வேண்டும். எங்களை மாற்ற வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். எங்களுடைய குடும்பத்தை மாற்ற வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்ற வேண்டும். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாக, உம்மோடு இடைவிடாமல் மன்றாடுகின்றவர்களாக எங்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதற்கு உம்முடைய வல்லமை, பரலோக வல்லமை எங்களுக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். உன்னத வல்லமையே இறைவா எனக்கு தாரும், பரலோக வல்லமையே இந்நேரம் ஊற்றுமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அன்பானவர்களே, அனைவரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய வல்லமையை பெற்று, பரிசுத்த ஆவியினுடைய ஞானத்தை பெற்று, ஆண்டவர் தருகின்ற அருள் வரங்களை பெறுவதற்காக நாம் எல்லோரும் இங்கு கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய இறை வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். கரங்களை தூக்கி சொல்வோம். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு விசுவாசத்தோடு சொல்வோம். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நம்முடைய வாழ்க்கையில பலபோதும் எல்லா நாட்களும் ஜெபிக்கின்றோம். எல்லா நாட்களும் ஜெபித்து ஆண்டவரிடம் கண்ணீர் விட்டு அழுகின்றோம். ஆனால் இந்த ஜெபங்கள் கேட்கப்படவில்லையே என்று நமக்குள்ளே ஒரு வருத்தம் இருக்கிறது. நமக்கு எல்லோருக்கும் பல அனுபவங்கள் இருக்கலாம். நான் எவ்வளவு நாளா ஜெபிக்கிறேன், என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? நான் இவ்வளவு நல்ல வாழ்க்கை வாழ்ந்த பிறகும், நான் நல்ல நல்ல செயல்களை செய்த பிறகும், ஆண்டவருக்காக என்னை அர்ப்பணமாக்கிய பிறகும் ஏன் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லை என்ற ஒரு கேள்விக்கணை நம்முடைய மத்தியிலே வரலாம். இந்த கேள்விக்கு விடையை தான் இந்த செய்தி வழியாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவருடைய ஜெபம் கேட்பதற்காக, கேட்கப்பட ஒரு சில வழிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்வோம். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். விவிலியம் இருப்பவர்கள் எல்லாம் எடுத்துக்கொள்வோம். 2 அரசராகமம் 20வது அதிகாரம் 1வது வசனம் முதல் நாம் பார்க்கும்போது மிக தெளிவாக எசக்கியா நோயுற்றிருந்த போது ஆண்டவர் அவர்களே எப்படி செயல்பட்டார் என்று மிக தெளிவாக சொல்லப்படுகின்றது. எசக்கியேல் நோய்வாய்ப்பட்டிருந்த போது, சாகும் தருவாயில் இருந்த போது ஆண்டவருடைய இறைவாக்கினர் அனுப்பப்படுகின்றார். அவர் வழியாக சொல்லுகின்றார், இதோ நீ இறந்து போக போகிறாய், உன்னுடைய வாழ்நாட்கள் முடிந்து விட்டது என்று சொல்லிவிட்டு அவர் திரும்பி செல்கிறார். அங்கு என்ன நடக்கிறது என்று அந்த வசனங்களை வாசிப்போம். 20வது அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். 2 அரசர் 20வது அதிகாரம் 1வது வசனம். அந்நாட்களில் எசக்கியா நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தான். ஆமோத்சின் மகன் இறைவாக்கினர் ஏசாயா அவரிடம் வந்து, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீர் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில்
நீ சாவு நின்று பிழைக்க மாட்டீர் என்றார். ஹalleluya, ஹalleluya. வீட்டு காரியங்களை எல்லாம் ஏற்பாடு செய். அதாவது உன்னுடைய அடக்கத்திற்கு எல்லாவற்றையும் நீ ஏற்பாடு செய். உன்னுடைய காலம் முடிந்து விட்டது, உன்னுடைய வாழ்நாள் இதோ முடிந்து விட்டது என்று சொல்லி ஏசாயா இறைவாக்கினர் வழியாக எசேக்கியாவுக்கு அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. நீ இதோ இறக்கப் போகிறாய் என்று ஒரு நபர் நம்மிடம் வந்து சொன்னால் நாம் என்ன செய்திருப்போம்? அவரை திட்டியிருப்போம், கோபப்பட்டிருப்போம். மட்டுமல்ல, நாமும் வேதனைப்பட்டிருப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாள் இவ்வளவுதானா? என்னுடைய வாழ்க்கைக்கு நீ தந்த பரிசு இவ்வளவுதானா? என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிவடைய இருக்கிறதா என்று புலம்பிக் கொண்டே இருப்போம். ஆனால் எசேக்கியா என்ன செய்தார் என்று அடுத்த வசனத்திலே நாம் பார்ப்போம். எசேக்கியா முணுமுணுக்கவில்லை, ஆண்டவரிடம் மன்றாடுகிறார். விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் மன்றாடுகிறார். அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் கேட்போம். 2வது வசனம் வாசிப்போம். எசேக்கியா சுவர் பக்கமாய் முகத்தை திருப்பிக் கொண்டு அவருடைய ஜெபத்தை கேட்போம். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நான் எப்படி திருமுன் முற்றிலும் நம்பிக்கைக்குரியவனாய் நடந்து கொண்டேன் என்பதையும் உமது பார்வையில் நேர்மையானதையே செய்தேன் என்பதையும் நினைத்தருளும் என்று வேண்டுதல் செய்தார். ஹalleluya, ஹalleluya. சத்தமாக ஹalleluya. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அன்பானவர்களே, எசேக்கியா ஆண்டவரிடம் கேட்கவில்லை, ஆண்டவரே என்னுடைய வாழ்நாளை நீட்டித்தாரும், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும், அல்லது ஆண்டவரே என்னுடைய வாழ்நாள் இன்னும் வேண்டும் என்று கேட்கவில்லை. மாறாக அவர் ஆண்டவரிடம் சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய திருமுன்னிலே நான் நம்பிக்கையோடு வாழ்ந்தேன், அதை நீர் நினைத்து கொள்ளும். ஆண்டவரே, நான் நேர்மையாளராக வாழ்ந்தேன், அதை நீர் நினைத்து கொள்ளும் என்றுதான் அவர் ஜெபிக்கிறார். ஹalleluya. சத்தமாக ஹalleluya, ஹalleluya. இயேசுவுக்கே புகழ். அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அவர் எப்படி ஜெபித்தார் என்றால், சுவர் பக்கமாக அவருடைய முகத்தை திருப்பிக் கொண்டு இதோ படுத்திருக்கிறார், சாகும் தருவாயில் இருக்கிறார். அவருடைய முகத்தை சுவர் பக்கமாக திருப்பிக் கொண்டு, ஆண்டவரே நான் செய்த நன்மைகளை நீர் நினைத்து கொள்ளும், உம்முடைய முன்னிலையிலே நான் நேர்மையாளராக இருந்தேன், அதை மட்டும் நினைத்து கொள்ளும் என்று ஜெபித்தார். இப்படி ஒரு மனிதர் ஜெபிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவருடைய வாழ்நாள் முழுக்க முழுக்க நன்மைத்தனமுடைய ஒரு மனிதராக இருந்தார், பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய மனிதராக இருந்தார், பிறரை நீதியின் வழிகளிலே நடத்தக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார், ஆண்டவரிட நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதராக இருந்தார் என்பது இங்கு புலனாகிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அன்பானவர்களே, அப்படி விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் கொடுத்த பதிலை தான் நாம் ஜெபிக்க பார்க்கிறோம். 3வது வசனத்திலே அந்த ஏசாயா இறைவாக்கினர் அவருக்கு அறிவித்த பின்பு அவர் திரும்பி செல்லும் போது அந்த முற்றத்தில் செல்வதற்கு முன்னால் மீண்டும் அவரை ஆண்டவர் சந்தித்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். 3வது இறை வார்த்தையை நாம் வாசிப்போம். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, 4வது வசனம், 4வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா அரண்மனை முற்றத்தின் நடுப்பகுதியை கடற்பதற்குள் ஆண்டவரது வார்த்தை அவருக்கு வெளியாயிற்று. அதை மீண்டும் சொல்கிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். நீ திரும்பி போய் என் மக்களின் தலைவனான எசேக்கியாவை நோக்கி, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரையும் கண்டேன், இதோ உன்னை குணப்படுத்துவேன். இன்றைக்கு 3ஆம் நாள் நீ ஆண்டவராகிய எனது இல்லத்திற்கு செல்வாய்,
உனது ஆயுளுக்கு இன்னும் 15 ஆண்டுகள் கூட்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன், உன்னுடைய கூக்குரலை நான் கேட்டேன். எனவே உன்னுடைய மன்றாட்டின் பொருட்டு, உன்னுடைய வாழ்க்கையின் பொருட்டு உன்னுடைய ஆயுளை நான் 15 ஆண்டுகள் நீடித்திருக்கிறேன். உன்னுடைய ஆயுளை 15 ஆண்டுகள் நான் நீடித்து தருகிறேன் என்று சொல்லி அந்த இறைவாக்கினர் வழியாக எசேக்கியேலுக்கு அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்வோம் ஹல்லேலூயா. இதிலிருந்து அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதற்கு அவருடைய வாழ்க்கையிலே நன்மைத்தனம் ஏராளம் நிறைந்திருந்தது. நீதிமானாக நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். எனவேதான் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அன்பானவர்களே, நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய கண்ணீர் ஆண்டவருடைய சந்நிதியிலே கேட்கப்பட வேண்டும் என்றால் முதலாவதாக நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும், நீதிமான்களாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய முன்னிலையிலே நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இதன் வழியாக பறைசாற்றுகின்றார். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. எனவே நம்ம எல்லோரும் நன்மைகளை அதிகமாக செய்பவர்களாக மாறுவோம். நன்மைகளை செய்யும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நன்மைகளை செய்யும் போது ஆண்டவர் நம்மை குணப்படுத்துவார், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார் என்பதிலே ஐயமில்லை. எனவே நன்மை செய்யக்கூடியவர்களாக, நல்ல மனம் படைத்தவர்களாக, ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை நடத்தக்கூடியவர்களாக வாழ்வதற்கு என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கும்போது மனம் வருந்த வேண்டும். மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்றாட வேண்டும். மனம் வருந்த வேண்டும், மனஸ்தாபப்பட வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய முன்னிலையிலே நான் பாவம் செய்தவன், நான் பல பாவங்களுக்கு அடிமையாக போகிறேன், பல பாவங்களிலே மூழ்கி வாழ்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று ஆண்டவரிடம் மண்டியிட்டு மனஸ்தாபப்படுகின்றவர்களாக, மனம் வருந்துபவர்களாக மாறும்போது ஆண்டவர் நம்மை விடுவிக்கின்றார். 2 குறிப்பேடு 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் இதை பார்க்கிறோம். 2 குறிப்பேடு எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். 2 குறிப்பேடு 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஆண்டவர் நமக்கு என்று தருகிறார். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய மன்றாட்டுக்கள் கேட்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். வாசிப்போம். எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானகத்திலிருந்து அவர்களது மன்றாட்டை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன், அவர்களது நாட்டுக்கு நலன் அளிப்பேன். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்வோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ ஜெபிக்கும் போது ஆண்டவரிடம் மன உருகி ஜெபிக்க வேண்டும், மன வேதனைப்பட்டு ஜெபிக்க வேண்டும். என்னுடைய பாவங்களை நீர் மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அப்போது ஆண்டவரே நமக்கு பதில் தருகிறார். நீ இவ்வாறு ஜெபிக்கிறாய் என்றால், மனம் வருந்தி ஜெபிக்கிறாய் என்றால், உன்னுடைய மன்றாட்டை நான் கேட்பேன், உன்னுடைய பாவங்களை நான் மன்னிப்பேன், உன்னுடைய நாட்டிற்கு நலத்தை தருவேன், நீ வாழ்கின்ற குடும்பத்திற்கு அமைதியை தருவேன், நீ இருக்கின்ற சமூகத்திற்கு நன்மைகளை செய்வேன், நீ பணி செய்கின்ற இடங்களில் உனக்கு நலனை தருவேன், நீ எங்கு சென்றாலும் நீர் வாழ்வடைவேன், உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்துவேன், உன்னுடைய தோல்வியை வெற்றியாக மாற்றுவேன், உன்னுடைய நோய்களை நான் குணப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதற்கு நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரிடம் மண்டியிட்டு
மனஸ்தாபப்பட்டு மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்றாடும் போது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது என்று குறிப்பேடு 2 குறிப்பேடு 7:14 நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்கிறோம், எசேக்கியேல் அரசர் அவர் ஜெபித்தார், அழுது புலம்பி ஜெபித்தார். ஏராளமான நன்மைகளை செய்து வாழ்ந்த மனிதர், அவருடைய வாழ்க்கையில மன்றாட்டு கேட்கப்பட்டது. இரண்டாவது, ஆண்டவர் சொல்கிறார், நீ மனம் வருந்தி கூக்குரலிட்டு ஆண்டவருடைய முன்னிலையிலே பாவங்களுடைய மன்னிப்பிற்காக இறஞ்சு மன்றாடுகிறாய் என்றால், இறந்து மன்றாடுகிறாய் என்றால் ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்பார், உன்னுடைய பாவங்களை மன்னிப்பார். ஒரு யாசகன் அல்லது பிச்சைக்காரன் நம்முடைய இல்லத்தில் வந்து இறக்கும்போது தெரியும், அப்படியே கையை நீட்டி ஏதாவது தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு கையை நீட்டி அப்படியே இறந்து வேண்டுகிறான். அதைவிட மேலாக ஆண்டவருடைய முன்னிலையிலே நாம் இறந்து மனஸ்தாபப்பட்டு மனம் வருந்தி செபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய கூக்குரலை கேட்பார். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்வோம், ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. சத்தமாக சொல்வோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. இன்னும் மூன்றாவதாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே எளிமையுடையவர்களாக தாழ்மையுடையவர்களாக வாழும்போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். இன்னைக்கு உலகத்தை பார்ப்போம் என்றால் எல்லோரும் நினைக்கிறார்கள், நான் தான் இந்த உலகத்தை ஆள்கிறேன், நான் தான் இந்த குடும்பத்தை ஆள்கிறேன், நான் தான் வலிமையோடு உழைக்கிறேன், இந்த வெற்றிக்கு காரணம் என்னுடைய உழைப்பு, இந்த பணத்திற்கு காரணம் என்னுடைய உழைப்பு, எனக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கிறது அதற்கு காரணம் என்னுடைய உழைப்பு, நான் பல பட்டங்களை பெற்றேன், பதவிகளில் இருக்கிறேன், அதற்கு காரணம் என்னுடைய உழைப்பு என்று சொல்லி நம்மையே பெருமைப்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மனிதர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. ஆண்டவர் சொல்கிறார், உன்னையே நீ தாழ்த்திக்கொள், உனக்கு இருக்கக்கூடிய எல்லாம் நீர் உழைத்தது அல்ல, ஆண்டவர் தந்தது, ஆண்டவர் தந்த தானம். எனவே அதை முழுமையாக புரிந்து கொள்ளுகின்ற ஒரு மனிதருடைய வாழ்க்கையில ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எளியவனாக, நீ நல்ல வாழ்க்கை தரமுடையவனாக, தாழ்ந்த மனமுடையவனாக வாழ்கிறாய் என்றால் உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படும் என்று நாம் பார்க்கிறோம். தானியேலாகமம் 10:12 தானியேலை நோக்கி ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். தானியேல் 10:12 ஆண்டவர் தானியேலை நோக்கி ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை பார்க்கிறோம். அவர் தன்னுடைய மனதை தாழ்த்தி கொண்டார், கடவுளுடைய முன்னிலையிலே தன்னை தாழ்த்தி கொண்டார், அவர் மனிதருடைய முன்னால் தன்னை தாழ்த்தி கொண்டார். அதனால் அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். வாசிப்போம். தானியேலாகமம் 10:12. அப்பொழுது அவர் என்னை பார்த்து கூறியது, தானியேல், அஞ்ச வேண்டாம், உயிர்த்துணர வேண்டும் என்னும் உள்ளத்தோடு உன் கடவுள் முன்னிலையில் நீ உன்னை தாழ்த்தி கொண்ட முதல் நாள் தொடங்கி உன் மன்றாட்டு கேட்கப்பட்டு வருகிறது. உன் மன்றாட்டிற்கேற்ப இதோ நான் வந்துள்ளேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்க குகையில் கிடந்த தானியேலிடம் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் தான் இது. நீ உன்னுடைய வாழ்நாளிலே உன்னை தாழ்த்தி கொண்ட முதல் நாளிலிருந்து, நீ எப்போது உன்னையே தாழ்த்தி கொண்டாயோ, நீ ஒன்றுமில்லை என்று உணர்ந்து கொண்டாயோ, அந்த நேரம் முதல் நான் உனக்கு அருகாமையிலே வந்தேன், உன்னை விடுவிப்பதற்காக வந்தேன். ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில நீ உன்னை தாழ்த்தி கொள்ளும் போது, நீ ஒன்றுமில்லை என்று உணர்ந்து கொள்ளும் போது, அந்த நேரத்தில், அடுத்த நாள் அல்ல, நீ தாழ்த்தி கொண்ட 1 மாதம் கழிந்து அல்ல,
நீ தாழ்த்தி கொண்ட 1 வருடம் கழிந்தும் அல்ல, மாறாக தாழ்த்தி கொண்ட அந்த நாளிலே, அந்த நிமிடத்திலே ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்பதற்காக இதோ வந்துள்ளார் என்று அவருடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆமன்பானவர்களே, நம்மையே தாழ்த்தி கொள்வோம். குடும்பத்திலே மனைவி கணவனுக்கு தாழ்ந்து பணிந்து வாழ வேண்டும். கணவன் மனைவிக்கு தாழ்ந்து பணிந்து வாழ வேண்டும். பிள்ளைகளிடம் தாழ்ந்த மனநிலையோடு வாழ வேண்டும். கடவுளுடைய முன்னிலையிலும் மனிதர் முன்னிலையிலும் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அந்த தாழ்ச்சி மிக உன்னத வாழ்வுக்கு நம்மை அழைத்து கொள்ளுகிறது. இன்று நானா நீயா என்ற போட்டி மனப்பான்மையோடு வாழுகின்ற இந்த உலகத்திலே தானியேலினுடைய வாழ்க்கை நமக்கு உதாரணமாக இருக்கிறது. நீ உன்னையே தாழ்த்தி கொள்ளும் போது அந்த நேரத்திலே உன்னுடைய வாழ்க்கையில அருகாமையிலே ஆண்டவர் வருவதை உணர்ந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்வோம், இன்னும் சத்தமாக, உற்சாகத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமன்பானவர்களே, ஆண்டவருடைய முன்னிலையிலே நம்மை தாழ்த்தி கொள்ளும் போது, அவருடைய முன்னிலையிலே நம்மையே இழந்து விடும்போது அவர் நம்மை உயர்த்துகிறார். மட்டுமல்ல, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. முதலாவதாக நாம் பார்த்தோம், நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய அல்லது ஆண்டவருடைய முன்னிலையிலே நீதிமானாக நேர்மையாக இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். இரண்டாவதாக, மனம் வருந்தி இறந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். மூன்றாவதாக, எளிமையுடையவர்களாக நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, அதாவது புனித லூக்கா 18:9 வசனத்திலே, பரிசேயரும் வரி தண்டுபவரும் ஜெபிப்பதற்காக ஆலயத்திலே செல்லுகின்றார்கள். அங்கு அந்த வரி தண்டுபவருடைய அந்த மனநிலையை நாம் பார்க்கிறோம். அவருடைய மனநிலை தாழ்ந்த மனநிலை. நான் ஒன்றுமில்லை என்று ஆண்டவருடைய முன்னிலையிலே தன்னை அர்ப்பணமாக்குகின்ற மனநிலையை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அமன்பானவர்களே, அந்த 2 நபர்கள் ஆலயத்திலே ஜெபிக்க சொல்லுகிறார்கள். யாரெல்லாம்? பரிசேயரும் ஆயக்காரனும் வரி தண்டுபவரும் ஜெபிப்பதற்காக ஆலயத்திலே வருகிறார்கள். அந்த பரிசேயன் ஆலயத்தினுடைய நடுப்பகுதியிலே நின்று கொண்டு தன்னுடைய மார்பிலே அப்படியே தட்டிக்கொண்டு சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் இந்த பாவி மனிதனைப் போலவோ விபச்சாரம் செய்யக்கூடிய மனிதர்களைப் போலவோ இல்லாதபடிக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். 10ல் 1 பங்கை காணிக்கையாக செலுத்துகிறேன் என்று சொல்லி தன்னையே தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிறான். பலபோது நம்முடைய ஜபங்களும் இதை போன்று இருக்கிறது. ஆண்டவரே, நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில பல நன்மைகளை செய்கிறேன், என்றால் எனக்கு விடுதலை இல்லையா என்று கேட்கும்போது அந்த ஜபங்கள் கேட்கப்படுவதில்லை. மாறாக இந்த வரி தண்டுபவர் எப்படி ஜெபித்தான் என்றால், தன்னுடைய மார்பலை அறைந்து கொண்டு ஆலயத்திற்கு உள்ளே கூட நுழைய முடியாமல், ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், உம்முடைய முன்னிலையிலே வர நான் தகுதியற்றவன், உம்முடைய முன்னிலையிலே நிற்க தகுதியற்றவன், என்றாலும் என்னுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை நாம் கேட்கிறோம். லூக்கா எழுதிய நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். 13வது வசனம். ஆனால் வரிதண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணார்ந்து பார்க்க கூட துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஜெபித்தான்? கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும். நம்முடைய ஜெபங்கள் இப்படிதான் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்முடைய முன்னிலையிலே நிற்க தகுதியற்றவன். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் நுழைய கால் வைக்க நான் தகுதியற்றவன். ஆண்டவரே,
உம்மை ஏறெடுத்து பார்க்க நான் தகுதியற்றவன். ஏனென்றால் நான் பாவம் செய்கிறவன், நான் பாவியாகிய மனிதன் என்று சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்பார். 14வது வசனத்தை வாசிப்போம். இயேசு, பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே, கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு வரி தண்டுபவர் அல்ல, அந்த பரிசேயன் அல்ல, மாறாக பாவியாகிய அந்த மனிதனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. தன்னை தாழ்த்தி கொண்ட மனிதனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. எனவே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நம்மை நாமே ஆண்டவருடைய முன்னிலையிலே தகுதியற்றவர்கள் என்று நினைக்கும் போது, நம்மை சமர்ப்பிக்கும் போது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் நான் தகுதியற்றவன் என்ற உள்ளத்தோடு உணர்வோடு ஜெபிக்கிறோம் என்றால் அந்த ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பானவர்களே, இப்படி நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட பல வழிகளை காண்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணங்கள் என்று பார்க்கும்போது, ஏசாயா ஆகமம் 58வது அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை நாம் பார்ப்போம். ஏசாயா 58:9 எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 58:9. அதிலே எப்படிப்பட்டவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகின்றார். 58:9 வாசிப்போம். அப்போது ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என் மறுமொழி தருவார். உன்னுடைய இருக்கும் நுகத்தை அகற்றிவிடு, சுட்டி காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாததான பேசுவதையும் நிறுத்திவிடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய மன்றாட்டு கேட்கப்படும், உன்னுடைய ஜெபத்திற்கு நான் பதில் அளிப்பேன், உன்னுடைய கூக்குரலுக்கு நான் செவி சாய்ப்பேன். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? பிறரை குற்றம் சாட்டி, பிறரை குற்றம் சொல்லி பழி சுமத்துகின்ற பழக்கத்தை நீ விட்டுவிடு. மட்டுமல்ல, பொல்லாததை பேசுவதை நீ விட்டுவிடு. அப்போது உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று நம்முடைய குடும்பங்களிலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நாம் செல்லுகின்ற இடங்களிலும் சரி, நாம் கூடுகின்ற இடங்களிலும் சரி, பிறரை பற்றி குறை சொல்வதிலே நம்மை நேரத்தை செலவிடுகிறோம். 3 பேர் கூடினா போதும் 100 பேருடைய காரியத்தை பேசி முடித்து விடுவோம். அவன் அப்படி, இவன் இப்படி, அவன் சரியில்லை, அவன் அங்கே போனா இங்கே போனா, அவன் அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான் என்று சொல்லி பிறரை பற்றி கேலியாக பேசும்போது, பிறரை பற்றி குறை சொல்லும் போது, பிறருடைய வாழ்க்கையை கெடுக்கும் போது, பிறருடைய நற்பெயரை கெடுக்கும் போது, பிறருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பேச்சுக்களால் பாதிப்பை ஏற்படுத்தும் போது உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் போகிறது. கண்ணீர் விட்டு முழு நேரமும் ஜெபித்து விட்டு இப்படி பிறரை பற்றி குறை சொல்பவர்களாக நாம் மாறுகின்றோம் என்றால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் பிறரை பற்றி நல்லதை பேசு. வீடுகளிலே பிள்ளைகளுடைய முன்னால் அமர்ந்து பேசும்போது பிறரை பற்றியோ, பிறருடைய குறைகளை பற்றியோ, பிறர் செய்கின்ற தவறுகளை பற்றியோ நீ பேசாதே. அவர்களுடைய நன்மைத்தனத்தை பேசு. எப்படி சமூகத்திற்கு நல்லதை செய்யலாம் என்ற வாழ்க்கை முறைகளை பற்றி பேசு. அப்போது உன்னுடைய குடும்பத்திலே ஜெபங்கள் கேட்கப்படும். நம்முடைய பிள்ளைகள் நல்ல வாழ்க்கைக்கு கடந்து செல்வார்கள். இன்று பல வேளைகளிலும்
பிறரை பற்றி குறை சொல்லுகின்ற ஒரு சூழல் நம்முடைய குடும்பங்களிலே அதிகரித்து கொண்டே இருக்கிறது. குருக்களை பற்றி, அருட்சகோதரிகளை பற்றி, இறைப்பணி செய்யக்கூடியவர்களை பற்றி, அல்லது எங்கெங்கோ நடக்கின்ற தவறுகளை பற்றி, அயலாரை பற்றி, சகோதரர்களை பற்றி, நண்பர்களை பற்றி, அவர்களுக்கு நெருக்கமானவர்களை பற்றி இப்படி மோசமாக சித்தரித்து பேசும்போது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் ஆணித்தரமாக சொல்லுகின்றார். எனவே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் ஏசாயா இறைவாக்கினர் வழியாக சொல்லப்படுவது போல உன்னுடைய இருக்கும் நுகத்தை அகற்றிவிடு, சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நீ நிறுத்திவிடு. அப்போது உன்னுடைய ஜெபங்கள் கேட்க ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதில் அளிப்பார். நீ கூக்குரலிடுவாய், அந்த கூக்குரல் கேட்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்வோம், ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இன்னும் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாததற்கு ஒரு காரணம், அதோடு நாம் முடித்து விடலாம். ஆண்டவருடைய முன்னிலையிலே நாம் ஜெபிக்கும் போது ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை என்பதற்கு இன்னொரு காரணம், நாம் பிறருக்காக ஜெபிப்பதில்லை. எப்போ ஜெபிச்சாலும் என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய சொத்துக்காக, என்னுடைய பணத்திற்காக, என்னுடைய நலனுக்காக, என்னுடைய என்று ஜெபிக்கும் போது ஒருபோதும் அந்த ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீ அடுத்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நீ பிறருக்காக ஜெபிக்கும் போது உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. நீ கேட்காமலே உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. இன்று முதல் பிறருக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்குவதற்காக ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். யோபு ஆகமத்திலே 42வது அதிகாரம் 10வது வசனத்திலே இவ்வாறு சொல்லப்படுகின்றது. 42:10 வாசிப்போம். யோபு ஆகமம், யோபு 42:10 எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அதிலே அழகாக சொல்லப்படுகிறது, ஆண்டவர் அவருக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது அவர் பிறருக்காக ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார் என்பதை மையப்படுத்துகின்றது. வாசிப்போம். யோபு தன் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார். மேலும் அவர் யோபுவுக்கு இருந்தவனவற்றை எல்லாம் 2 மடங்காக்கினார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. கரங்களை தூக்கி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் யோபுவனுடைய மத்தியிலே கடந்து சென்று அவர் தன்னுடைய நண்பர்களுக்காக, தன்னை சபித்தவர்களுக்காக, தன்னை வெறுத்தவர்களுக்காக ஜெபித்த போது அவருடைய செல்வத்தை ஆண்டவர் 2 மடங்காக மாற்றினார். அவருடைய செல்வத்தை ஆண்டவர் 2 மடங்காக மாற்றி இழந்த செல்வத்தை எல்லாம் மீண்டும் அவருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது நாம் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திற்காக மட்டுமல்ல, நம்முடைய மத்தியிலே வேதனைப்படுகின்ற, அல்லல் படுகின்ற, நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற அல்லது கவலையுற்றிருக்கின்ற, வறுமையிலே வாடுகின்ற, ஏழைகளாக இருக்கின்ற, வேலை இல்லாமல் இருக்கின்ற, அல்லது பிரச்சனைகளின் மத்தியிலே வாழுகின்ற, குடி பிரச்சனையிலே வாழுகின்ற குடும்பங்களுக்காக, நபர்களுக்காக எல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆலயத்திற்காக, ஆலய பணியாளர்களுக்காக, பங்கு பேரவை உறுப்பினர்களுக்காக, அருள்வாழ்விய தலைவர்களுக்காக, பொறுப்பாளர்களுக்காக, மறைக்கல்வி ஆசிரியர்களுக்காக, அல்லது வழி நடத்துகின்ற தலைவர்களுக்காக, சமூக தலைவர்களுக்காக, அல்லது நம்முடைய பக்கத்தில் உள்ள எல்லா தலைவர்களுக்காக, நாட்டு தலைவர்களுக்காக, மத தலைவர்களுக்காக, பிறருக்காக ஜெபிக்கக்கூடிய மனநிலையை உருவாக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. இந்த முறைமைகளை நாம் கடைபிடிப்போம் என்றால் நம்முடைய ஜெபங்கள் அநேகமாக கேட்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. முதல்ல நாம் பார்த்தோம்,
எசேக்கியா அவர் அழுது புலம்பி செபித்தார். அவருடைய வாழ்க்கையில நல்லவராக இருந்தார், நீதிமானாக இருந்தார். அதனால் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. எனவே நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்கின்ற மனிதர்களாக மாறுவோம். அப்போது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. இரண்டாவதாக பார்த்தோம், மனம் வருந்தி இறந்து மன்றாட வேண்டும். மனம் வருந்தி ஆண்டவரிடம் இறைஞ்சி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய கூக்குரலை கேட்பார் என்று குறிப்பேடு 2 குறிப்பேடு 7:14 நாம் பார்க்கிறோம். தானியேல் இறைவாக்கினருடைய வாழ்க்கை வழியாக தன்னைத்தாமே தாழ்த்துகின்ற போது ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அது கடவுளுடைய முன்னிலையில மட்டுமல்ல, கடவுளுடைய முன்னிலையில நம்மை தாழ்த்தி கொள்வது சுலபம். ஆனால் மனிதர்களுடைய முன்னிலையிலே தாழ்த்தி கொள்ள நாம் பலபோதும் முன்வர வேண்டும். அப்போது ஆட்டோமேட்டிக்கலாக கடவுளுடைய முன்னிலையிலும் நாம் தாழ்த்தி கொள்ளக்கூடியவர்களாக மாறுவோம். அப்போது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. வரி தண்டுபவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அவனுடைய மார்பலை அடைந்து கொண்டு, ஆண்டவரை பார்க்க நான் தகுதியற்றவர், உள்ளே வர நான் தகுதியற்றவர் என்ற மனநிலையோடு ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. ஏசாயா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் சொல்கிறார், பிறரை குற்றம் சொல்லும் போது, பிறருடைய பெயரை கெடுத்து வாழும் போது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட மாட்டாது. எனவே நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் பொருட்டு நல்லவற்றை பேசுவோம், பிறரை பற்றி நல்லவற்றை பேசுவோம். அப்போது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. இன்னும் யோபுவினுடைய வாழ்க்கையிலே அவர் பிறருக்காக ஜெபித்தார், நண்பர்களுக்காக ஜெபித்தார். அப்போது அவருடைய வாழ்க்கையில செல்வம் மிகுதியாக கிடைத்தது. அப்படி பிறருக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு மனநிலையை நாம் பெற்றுக்கொள்வோம். அதற்காக நாம் ஜெபிப்போம். இந்த நேரத்தில் நம்மை இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணமாக்குவோம். இந்த பாடல் வழியாக ஆண்டவரை துதித்து பாடுவோம். நற்கருணை நாதரை நற்கருணை நாதருடைய முன்னால் இருக்கிறோம். என்ன நினைப்போது? ஆண்டவர் இதோ நம்மை தொட வல்லவராக இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார், நம்முடைய மனதை மாற்றக்கூடியவராக இருக்கிறார், நம்முடைய ஜெபங்களை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே அவருடைய முன்னிலையிலே நம்மை அர்ப்பணமாக்கி மன்றாடுவோம். இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு தொடர்ந்து கிடைக்க ஜெபிப்போம். எல்லோரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் தியானித்ததைப் போல ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே தீமைக்கு இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஆண்டவரே உமக்குரியவர்கள், விண்ணகத்துக்குரியவர்கள், விண்ணக பயணிகள். ஆண்டவரே, அதை உணர்ந்து உம்முடைய சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டிய அருளை தாரும். அப்படியே நாம் எல்லோரும் நற்கருணை நாதரை நோக்கி கொண்டு இந்த பாடல் வரிகளை நாம் உணர்ந்து பாடுவோம். ஜெபம் செய்ய வரம் தாரும் என் இயேசுவே, உம்முகம் காண வரம் தாரும் என் இயேசுவே. பாடுவோம். ஜெபம் செய்ய வரம் தாரும் என் இயேசுவே, உம்முகம் காண வரம் தாரும் என் இயேசுவே. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து, கல்லான என் நெஞ்சம் கரைந்திடவே அருள் சொல்லான வார்த்தையால் நிரப்பிடுமே. கல்லான என் நெஞ்சம், கல்லான என் நெஞ்சம் கரைந்திடவே அருள் சொல்லான வார்த்தையால் நிரப்பிடுமே. ஜெபிக்க கற்றுத்தாரும் இயேசுவே, ஜெபிக்க கற்றுத்தாரும். சேர்ந்து பாடுவோம். ஜெபிக்க கற்றுத்தாரும் இயேசுவே, ஜெபிக்க கற்றுத்தாரும், ஜெபிக்க கற்றுத்தாரும் இயேசுவே, ஜெபிக்க கற்றுத்தாரும். நாம் எல்லோரும் அப்படி கரங்களை தட்டிக்கொண்டு ஆண்டவரை நோக்கி நாம் பாடுவோம். எல்லோரும்
ஜெபம் செய்ய வரம் தாரும் என் இயேசுவே, உம்முகம் காண வரம் தாரும் என் இயேசுவே. ஜெபம் செய்ய வரம் தாரும் என் இயேசுவே, உம்முகம் காண வரம் தாரும் என் இயேசுவே. கல்லான என் நெஞ்சம் கரைந்திடவே அருள் சொல்லான வார்த்தையால் நிரப்பிடுமே. கல்லான என் நெஞ்சம் கரைந்திடவே அருள் சொல்லான வார்த்தையால் நிரப்பிடுமே. ஜெபிக்க கற்றுத்தாரும் இயேசுவே, ஜெபிக்க கற்றுத்தாரும், தாகத்தோடு ஜெபிக்க கற்றுத்தாரும் இயேசுவே, ஜெபிக்க கற்றுத்தாரும், ஜெபிக்க கற்றுத்தாரும் இயேசுவே, ஜெபிக்க கற்றுத்தாரும், ஜெபிக்க கற்றுத்தாரும் இயேசுவே, ஜெபிக்க. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்ரகாமின் ஜெபம் கேட்டு அருளை தந்தே, அன்னாளின் ஜெபம் கேட்டு குழந்தை தந்தே. அப்ரகாமின் ஜெபம் கேட்டு அருளை தந்தே, அன்னாளின் ஜெபம் கேட்டு குழந்தை தந்தே. பாடுவோம். அப்ரகாமின் ஜெபம் கேட்டு அருளை தந்தே, அந்நாளின் ஜெபம் கேட்டு குழந்தை தந்தே. இந்நாளில் உமை துதிக்க வரம் தாருமே, இந்நாளில் உமை துதிக்க வரம் தாருமே, இந்நாளில் உமை துதிக்க வரம் தாருமே, இந்நாளில் உமை துதிக்க வரம் தாருமே. இம்மானுவேலின் ஜெபம் கேளுமே, இம்மானுவேலின் ஜெபம் கேளுமே. ஜெபிக்க கற்றுத்தாரும் இயேசுவே, ஜெபிக்க கற்றுத்தாரும், ஜெபிக்க கற்றுத்தாரும் இயேசுவே, ஜெபிக்க கற்றுத்தாரும், ஜெபிக்க கற்றுத்தாரும் இயேசுவே, ஜெபிக்க கற்றுத்தாரும், ஜெபிக்க கற்றுத்தாரும் இயேசுவே, ஜெபிக்க கற்றுத்தாரும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி துதிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஜெப வேளையில் உம்மோடு ஜெபிக்க வேண்டிய வல்லமை தாரும் ஆண்டவரே. இந்த ஜெப வேளையிலே எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா தீமைகளையும் எடுத்து மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாமாய் திறந்து துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். ஆண்டவருடைய முன்னிலையிலே நான் நிற்கிறோம் என்ற உணர்வோடு எல்லாரும் ஸ்துதிப்போம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்துதிப்போம். ஆண்டவரை ஸ்துதித்த போது தடையாக நின்ற எரிக்கோ மதில் இடிந்து விழுந்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில பல பல அனுபவங்கள் கிடைப்பதற்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா என்று சத்தமாக சொல்வோம். பிரைஸ் தி லார்ட் என்று சத்தமாக சொல்வோம். நன்றி நன்றி என்று ஆண்டவரை நோக்கி சொல்வோம். ஆராதனை ஆராதனை என்று எல்லாரும் உரத்த குரலிலே சொல்வோம். ஆண்டவருடைய வல்லமை பெறுவதற்காக எல்லாரும் ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவை ஆராதிக்கிறோம். வல்லமை படுத்த ஞானத்தால் நிரப்பும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya எல்லாரும் ஹalleluya கரங்களை தட்டி ஹalleluya. மகத்துவம் ஞானமும் சக்தியும் பலமும் மகிமையும் பெருமையும் இயேசுவுக்கே. ஆமென். மகத்துவம் ஞானம் சக்தியும் பலமும் மகிமையும் பெருமையும் இயேசுவுக்கே. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் இரக்கம் என்றும் உள்ளது. எல்லாரும் இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் இரக்கம் என்றும் உள்ளது. பெருவெள்ளத்தின் ஈரச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். பெருவெள்ளத்தின் ஈரச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். ஹalleluya 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 ஹalleluya. மகத்துவம் ஞானம் சக்தியும் பலமும் மகிமையும் பெருமையும் இயேசுவுக்கே. ஆமென். மகத்துவம் ஞானம் சக்தியும் பலமும் மகிமையும் பெருமையும் இயேசுவுக்கே. ஆண்டவரே உம்முடைய வல்லமையால் எங்களை நிரப்பும். ஆண்டவரே உம்முடைய திருப்பெயர் உன்னதமானது, உம்முடைய பெயர் சக்தி வாய்ந்தது. ஆண்டவரே உம்முடைய வல்லமையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும். ஆமென். கருணை நாதரே உம்முடைய ஆசீர்வாதம் எல்லா இடங்களிலும் சென்று சேரட்டும், எல்லா குடும்பங்களிலும் சென்று சேரட்டும். ஆண்டவரே உம்முடைய சக்தி இந்த மக்களில் ஆட்கொள்ளட்டும். எல்லா மக்களுடைய தடைகள் தண்டனைகள் எல்லாம் மாறி போகட்டும். இயேசுவே எல்லா மக்களுக்கும் வாழ்வை கொடுத்தருளும், ஆசீர்வாதமான வாழ்வை கொடுத்தருளும், அருள் வரங்களை கொடுத்தருளும். உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய வல்லமையால் நிரப்புவீராக. அதற்காக நாங்கள் இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் இரக்கம் என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் இரக்கம் என்றும் உள்ளது. ஆண்டவரே நீர் எங்களை அழிவுதரும் குழியிலிருந்தோம் சேற்றிலிருந்தோம் எங்களை காப்பாற்றினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பாவத்தின் படுகொழியிலே சென்ற மனிதர்களை எல்லாம் நீ தேடி சென்று அரவணைத்து மன்னித்து ஆட்சி தேற்றினீரே. காணாமல் போன ஆட்டை கண்டடைந்து தோள் மேல் சுமந்து அதனுடைய காயங்களை கட்டி அதனுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொடுத்தது போல ஆண்டவரே இதோ கலைந்து போன ஆடுகளாக நாங்கள் இருக்கிறோம். எங்களை தேடி வந்து அரவணைத்துக் கொள்வீராக, எங்களுடைய காயங்களை கட்டுவீராக, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை மன்னிப்பீராக. ஆண்டவரே இவ்வாறு எங்க பாவ சேற்றிலிருந்து பாவ குழியிலிருந்து எங்களை மீட்டு பாதுகாத்து கொண்ட மேலான அருளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தூய்மையோடு பரிசுத்தமான உள்ளத்தோடு வாழக்கூடிய வல்லமை எங்களுக்கு தருவீராக. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நோயிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே கேன்சர் கட்டிகளால் வேதனைப்படுகின்ற எத்தனை மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே அந்த மக்களை எல்லாம் தொடுவீராக. நற்கருணை அனுபவம் அவர்களுக்கு கிடைக்கட்டும். நற்கருணையிலிருந்து வழிந்தோடிய சக்தி அவர்களை ஆட்கொள்ளட்டும். கேன்சர் கட்டிகள் மாறி போகட்டும். இயேசுவே இன்னமாக பிரஷர் வியாதிகள் சுகர் வியாதிகளால் வேதனைப்படுகின்ற எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். எல்லா மக்களையும் தொடுவீராக. ஆண்டவரே நோயிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. அபிஷேகத்தை பொழிவீராக. அபிஷேகத்தை பொழிந்து நோயிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே இதயம் சம்பந்தமான நோயிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே நுரையீரல் சம்பந்தமான வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. இரத்தம் சம்பந்தமான வியாதிகள், நரம்பு மண்டலங்களில் வியாதிகள், தோல் சம்பந்தமான வியாதிகள் எல்லாம் மாறி போகட்டும். நற்கருணை சக்தி எல்லா நோய்களையும் தொடட்டும்.
ஆண்டவரே எல்லா நோய்களிலும் விடுதலை கொடுக்கட்டும். ஆமென். ஆண்டவரே நீர் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது எல்லா மக்களையும் தொட்டி அவர்கள் குணம் பெற்றார்கள். ஆமென். முடக்குவாதமுற்றவர்கள் எழுந்து நடந்தார்கள். ஆண்டவரே அவர்களை போல இந்த மக்களும் வேதனைப்படுகின்ற மக்களும் வாழ்வுக்கு கடந்து வர வேண்டாம். கடன் பிரச்சனையில வாடுகின்ற மக்களை சமர்ப்பிக்கிறோம். ஏமாற்றப்பட்டு வாழுகின்ற மக்களை சமர்ப்பிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா மக்களுக்கும் நல்ல வாழ்க்கை கொடுப்பீராக. வேலையில்லா திண்டாட்டத்தை மாற்றுவீராக. ஆண்டவரே இன்னும் கொரோனா வியாதிகள் இன்னும் பரவிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே அந்த நோய்கள் இந்த உலகத்திலிருந்து முற்றிலுமாக மாய்ந்து போக வேண்டாம். பல நாட்களாக ஆண்டவரே இந்த நோயை பற்றி நாங்கள் அறியாமல் இருந்தோம். மீண்டுமாக இந்த நோய் தலைவிரித்து ஆடக்கூடிய வல்லமை இந்த கடந்து வருகிறது. ஆண்டவரே அப்படிப்பட்ட நோய்களை எல்லாம் ஆண்டவரே நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே இறந்து போன குடும்பங்களிலே சமாதான நிம்மதியும் கொடுப்பீராக. ஆண்டவரே இழந்து போன சமாதானத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொன்ன ஆண்டவரே எல்லா மக்களுக்கும் சமாதானத்தை கொடுப்பீராக. நான் உனக்கு முன்பாக செல்வேன், உன்னுடைய குன்றுகளை சமப்படுத்துவேன், செப்பு கதவுகளை உடைத்தெறிவேன், இரும்பு தாள்களை தகர்ப்பேன் என்ற வார்த்தைக்கேற்ப ஆண்டவரே உமக்கு முன்பாக செல்வேன் என்று சொன்ன ஆண்டவரே எங்களுடைய முன்னாக நீ கடந்து வருவீராக. எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தருவீராக. தடைபட்ட எல்லாவற்றையும் மாற்றுவீராக. உடைபட்ட எல்லா வேதனைகளை மாற்றுவீராக. ஆண்டவரே எங்களுக்கு அமைதி சமாதானம் தருவீராக. நற்கருணை நாதரே உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு மிகுதியாக தேவை. ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தால் இதோ ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்பீராக. ஆண்டவரே வேலை செய்கின்ற இடங்களை ஆசீர்வதியும். கடல் வேலை செய்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்தரலாம், பாதுகாப்பை கொடுத்தரலாம். வெளிநாடுகளில் வேலை செய்கின்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதித்தரலாம். அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தரலாம், நோயிலிருந்து விடுதலை கொடுத்தரலாம். ஆண்டவரே எங்களுடைய மத்தியிலே வசிக்கின்ற வேலை செய்கின்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். படிக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிஞ்சு பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே நல்ல பிள்ளைகளாக வாழ அருள்வரங்களை பொழிந்தரலாம். இதோ உம்முடைய முன்னிலையில் நிற்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வல்லமையால் நிரப்புவீராக. நற்கருணை நாதருடைய சக்தி நாங்கள் அனுபவிக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தால் நிரம்ப வேண்டும். அதற்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்க விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்க விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அனைவரும் இறையாசீர் பெறுவதற்காக முழந்தாள் படியிட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இதோ ஆண்டவர் என்னை குணப்படுத்தினார், என்னுடைய ஜெபத்தை கேட்டார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை. கரங்கள் எல்லாம் உயர்த்தி இயேசுவே அழைத்துக் கொண்டு ஆசீர்வதியும் என்னை, ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும்,
ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். இறைவா மன்னோ போற்றிடுவ, நாவுகள் அனைத்தும் புகழ் பாடும், கல்லறை உறைவோம் நம்பிக்கை நீ, இறந்தோர் கோயிர்ப்பும் நீர்தாமே. நம்ம எழுந்து நின்று நம்மை ஆசீர்வதித்த இறைவனுக்கு, நம்மை குணப்படுத்தின ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எல்லோரும் எழுந்து நின்று நாம் உற்சாகத்தோடு ஆண்டவரை நாம் புகழ்ந்து நாம் அவரை நன்றி செலுத்துவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். கரங்களை தட்டிக்கொண்டு எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் ஸ்துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் ஸ்துதிப்பேன், ஸ்துதிப்பேன், இந்த வேளையிலும் ஸ்துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் ஸ்துதிப்பேன், இந்த வேளையிலும் ஸ்துதிப்பேன். எரிக்கோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிக்கோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, தீகை தீடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, தீகை தீடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றிய துதி பாடு, நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. நன்றிய துதி பாடு, நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றிய துதி பாடு, நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. நன்றிய துதி பாடு, நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. வலது கரத்தில் நாம் உயர்த்தி வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பானவர்களே, ஒரு சில அறிவிப்புகள்.